காங்கிரஸ் எம்எல்ஏ EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இடைத்தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது என்பது பற்றிய விவரங்கள் வெளிவந்திருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இப்ப முதல்ல திமுகவை எடுத்துக்கொண்டோமானால் இந்த முறை இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் காங்கிரசுக்கே இது செல்லுமா அல்லது திமுகவிலிருந்து யாராவது போட்டியிட வாய்ப்பு இருக்கா? வட்டாரங்கள் சொல்வது என்ன? வணக்கம். EVKS இளங்கோவன் அவருடைய மறைவை தொடர்ந்து தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் இதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. காங்கிரஸ் கட்சி மீண்டும் அந்த தொகுதியில் தாங்களே போட்டியிட வேண்டும், தங்கள் தரப்பில் வேறொரு வேட்பாளரை நிறுத்த அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த தொகுதியில் கடந்த முறை போட்டியிடுவதற்காக வாய்ப்பு கேட்ட மக்கள் ராஜன், அதாவது ஈரோடு தெற்கு தொகுதியினுடைய மாவட்ட தலைவர், அவர் மிகுந்த ஆர்வத்தோடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் திமுக சார்பிலும் 2-3 பேர் திமுக தலைமையை அணுகியிருக்கிறார்கள். இந்த முறை ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளரை நிறுத்தலாம், நாங்கள் போட்டியிட ஆர்வமாக இருக்கிறோம் என்று சொல்லி தங்களுக்கு வேண்டப்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள் மூலமாக திமுக தலைமையை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு தொடர்பு கொண்டதில் VC சந்திரகுமார் தேமுதிகவிலிருந்து திமுகவிற்கு வந்தவர், அவர் தற்போது திமுகவினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளராக இருக்கிறார். அவர் போட்டியிட ஆர்வமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல திமுக சார்பில் இவர் தவிர்த்து மற்ற சிலரும் கூட போட்டியிட ஆர்வமாக இருப்பதாக சொல்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரையிலே விக்கிரவாண்டி தேர்தலை எப்படி அந்த இடைத்தேர்தலை புறக்கணித்தார்களோ அதே போல புறக்கணிப்பதற்காக திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. காரணம், இடைத்தேர்தல்கள் நியாயமாக நடக்காது, ஆளும் கட்சிக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்றும் அவர்கள் கடந்த முறை கூறியிருந்தார்கள். எனவே அந்த அடிப்படையிலேயே இந்த இடைத்தேர்தலையும் புறக்கணிக்க அதிமுக திட்டமிட்டிருப்பதாக நாம் விசாரித்த வகையில் தகவலாக தெரிய வந்துள்ளது. அதே போல பாஜகவை பொறுத்தவரையிலே பாஜக நேரடியாக களமிறக்க திட்டமிட்டிருப்பதாகவும், அதே நேரத்தில் பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த கட்சியின் சார்பில் யுவராஜா அவர் போட்டியிட ஆர்வமாக இருப்பதாகவும் அவர் தரப்பிலிருந்து நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. எனவே இந்த கட்சிகள் மட்டுமல்லாமல் வழக்கம் போல நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக இந்த தேர்தலில் நாங்கள் தேர்தல் நடைபெறும் போது நிச்சயம் போட்டி போடுவோம், எங்களது வேட்பாளரை அறிவிப்போம் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதிமுக புறக்கணிக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு மும்முனை போட்டியாக இது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உத்தேச வேட்பாளர்களுடைய பெயர்களும் தற்போது வெளிவர தொடங்கி இருக்கிறது. திமுக தரப்பிலிருந்தும் காங்கிரஸ் தரப்பிலிருந்தும் அதே போல பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் 2-3 பேர் ஒவ்வொரு கட்சிகள் சார்பிலும் போட்டியிட ஆர்வமாக முன்வந்து தங்களுடைய தலைமையை அவர்கள் அணுகி வருகிறார்கள். இந்த இடைத்தேர்தல் பொறுத்தவரையில பிப்ரவரி மாதத்திற்குள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.